சார் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனனால எங்கே போனாலும் இந்த சம்மர் கோர்சஸ் அப்படின்னு தான் இருக்குது. சம்மர் கோர்சஸ் நடத்துகிறேன்னு காசு வாங்கிட்டு நிறைய நிறுவனங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் சரியாக நடத்துகிறதே இல்லை அப்படின்னு பல இடங்கள் இருக்குது. ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் அவங்க வெப்சைட்டு கீழேயே நிறையா கமெண்ட்ஸில் இவங்க சரியாக சொல்லித்தரதில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து புகாராக நம்ம பதிவு செய்ய முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் இந்த சம்மர் கோர்சஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மூணாக பிரிக்கலாம். எப்படி மூணாக பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்கள். அப்படி பண்ணால் நீங்கள் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த ஸ்கூலாகட்டும் இல்லை காலேஜ்னா யூஜிசி இந்த மாதிரி அந்த நார்ம்ஸ் அந்த இதில் வந்து நீங்கள் பண்ண முடியும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டாக பண்ண முடியும். இது தவிர்த்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு ப்ரைவேட் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் ஃபோரமில் கம்ப்ளைண்ட்டை போடலாம். இது தவிர இன்னொன்று இருக்குது, ஃப்ராட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆன்லைனில் வந்து விளம்பரம் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் தரேன் இந்த கோர்ஸ் தரேன் அப்படி தரேன் இப்படி தரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கர தேனாக இனிக்கக்கூடிய விளம்பரங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அது ஃப்ராடு. அது வந்து சைபர் கம்ப்ளைண்ட்டில் வரும். நீங்கள் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதை வந்து சைபர் கம்ப்ளைண்ட்டில் நம்ம வந்து புகார் தெரிவிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா consumerhelpline.gov.in பண்ணலாம். அது மாதிரி அதுக்குண்டான ஹெல்ப்லைன் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது தவிர லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சைபர் க்ரைமில் அந்த சைபர் செல் இருக்குது, அந்த சைபர் செல்லில் 1098 112 இல்லை 100 கூட கூப்பிட்டு இது பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பணப்பரிவர்த்தனை பண்ணும்போது அதுக்குண்டான ரெசீட்டு அதுக்குண்டான அக்ரிமெண்ட் என்னென்னலாம் பண்ணித்தரேன் அப்படின்றத ஃபுல்லாக தரவாக படிங்க. படிச்சுட்டு பணம் கொடுங்க. ஒன்று நம்பிக்கை இருந்தால் ரிவ்யூஸ் பாருங்கள். நிறையா அவர் வந்து என்ன மாதிரியான ரிவ்யூஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏன்னா அது வந்து ஃபேக்கான ரிவ்யூஸும் நிறையா வருது. நான் சமீபத்தில் வந்து ஒரு ரிவ்யூலாம் பார்த்தேன். இந்த சர்ச் இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவ்யூ 500-600 ரிவ்யூலாம் இருக்குது. எங்கன்னு பார்த்தா எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. ஒரே மாதிரியான ரிவ்யூவாக வரும். ஓகே 5 ஸ்டார் 4 ஸ்டார்னு வரும். அதையும் வந்து பெருசாக நம்ப முடியறதில்ல. அதனால் ஒரு ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா இதெல்லாம் பண்ணுறது நல்லது. இதுக்கு முன்னாடி படித்தவங்க அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் இந்த மாதிரி சம்மர் கோர்ஸ். ஏன்னா நம்ம கட்டுறது வந்து 1000-2000 இருக்கும். ஒரு சின்ன சின்ன கோர்ஸாக இருக்கும். 1000-2000 நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கு 5000-10,000 செலவு பண்ணணும். அதை விட்டுருவீங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் வந்து நீங்கள் சம்மர் கோர்சஸ் போகலாமா போகக்கூடாதா, ஆன்லைனில் பண்ணலாமா ஆஃப்லைனில் பண்ணலாமா, ஆஃபீஸில் போய் நம்ம ஆஃபீஸுக்கு யாரும் வருவாங்களா அந்த மாதிரி சம்மர் கோர்சஸுக்கு, இல்லை அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு போகணுமா என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அது தெரிஞ்ச ஒரு நிபுணர்கிட்ட கேளுங்க. நிறைய இப்போ ஆன்லைன் வீடியோஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் வந்து ஆன்லைன் வீடியோஸ் வந்துருச்சு. இல்லை லைவில் தான் பண்ணணும் டெக்னிக்கல் சமாச்சாரம்னா அங்கே போய் நேரில் பார்த்து அவங்க எப்படி கிளாஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள். இல்லை அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு காமிக்க மாட்டோம் அப்படின்னாங்கன்னா காமிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்ககிட்ட வந்து போகாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் போகணும். ஏன்னா நீங்கள் இழந்தது வந்து 2000 3000 5000 10,000 இருந்தால் கூட, ஆனால் அந்த மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ நம்மளை 10,000 ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கும் போது அது பல லட்சம் பெருமானது. அதனால் இந்த மாதிரி அவென்யூஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நீங்கள் முதல்ல இருந்து நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டு. ரெண்டாவது அவங்க வந்து ப்ரைவேட் நிறுவனமாக இருந்தால் கன்சூமர் ஃபோரமில் கம்ப்ளைண்ட்டு, கன்சூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் சைபர் ஆன்லைனில் பண்ணால் சைபர் செல்லு போலீஸு ஃப்ராடுன்னு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போயிடணும். எதுன்னு தேர்ந்தெடுங்க. வேறு ஏதாவது இது சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.